மொத்த காரு காலி. கைஸ் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ சாப்பிட்டு நாங்கள் ரிட்டன் வந்து ஆப்போசிட்டில் ஒன் வேல வந்துட்டு இருந்தோம். ஏன்னா பிகாஸ் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய ஜனங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி சண்டே ரைடே போகலையா, சரி ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருந்துச்சு. சரி ஓகே பசிக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெகுலராக வர தாபாக்கு வந்து வந்திருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. ஆக்சுவலாக வந்து என்ன ஆக்சிடென்ட்னா வந்து இந்த டைல்ஸ் மார்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொல்லேரோ ட்ரக்கில் வந்து ஏற்றிட்டு வந்துட்டு இருந்துருக்குறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்காரன் வந்து லேசாக தட்டியிருக்கான். ஸோ அந்த தட்டினதில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து இந்த ட்ரக்கோட டிரைவரை வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்து கட் பண்ணியிருக்கிறாரு. அந்த டைமில் வந்து வண்டி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அப்செட் ஆகிட்டு கீழே வந்து கவுந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த கவுந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இந்த மார்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி சுக்கு சுக்கா சின்ன சின்ன பீஸாக வந்து ரோட்டில் வந்து அங்கங்கே சதுரி கிடந்துச்சு. நீங்கள் வேணால் அந்த வீடியோ போட பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. நானும் சரவணாவும் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் ஆப்போசிட்டில் வரவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொன்னோம் ஸ்லோவாக போங்கன்ட்டு. அதில் பாருங்கள், நீங்களே பாருங்கள், எங்களுக்கே பயங்கரமான ஷாக்கிங். நாங்களே எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்கள் ஜஸ்ட்டு வந்து சாப்பிட்டு சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அரௌண்ட் வந்து இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9:01 ஆகுது. ஸோ பயங்கரமான ஒரு விஷயம். சரி நாங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கைஸ். வண்டி வந்து அப்செட் ஆயிடுச்சு. ஆம்பா வண்டி ஸ்கிட் ஆகும். இரு நிற்க மாட்டேன்றாங்க. வீடியோல வர்றதா வருமா இல்ல ஓரமா அப்படியே தள்ளி விட்டுலாம். மூஞ்சிலே அடிக்கும். கண்ணில் மாச்சுனா ஓரம் வந்துடும். ஓரம் வந்துடும். சைட்ல டயர்ல வந்து மாச்சுனா ஏம்பா ஓரம் வந்துடும். ஓட வேணாம். ஓரம் என்ன ஒன்று கார் தான் ஸ்கிட் ஆகும். வேற என்ன ஆகுது? கார் ஸ்கிட் ஆகும். ஆக்சிடென்ட் ஆகும்ல மறுபடியும். அப்படி போயிடு. ஏய் டயர்ல மாட்டி அடிக்கண்டா. வாடா ஓரம் வாடா. மெதுவா போ. மெதுவா போ. ஸ்லோவா போ.
மெதுவா போ ஸ்லோவா போ போயிட்டு வாங்கி காப்பாற்றுங்க. இந்த வேன் வந்து பார்த்திங்கன்னா காருக்காரர் வந்து தட்டியிருக்கான். தட்டின இதில் வந்து இந்த மார்பல் கலர் இதெல்லாம் ஏற்றிட்டு வந்த வேன் வந்து பார்த்திங்கனாக்கா பயங்கரமாக அப்செட் ஆகிட்டுருக்கு மொத்தமாக. ஸ்லோவா போ ஜஸ்ட் மிஸ்ரா. அவன் அச்சுன்னு தானே வச்சுக்கப்பா. மொத்த காரும் காலி இப்போ. ஸ்லோவா போ. லைட்டு கூட இல்ல. லைட் இருந்தாவா தெரியும். ஸ்லோவா போ. நிறைய ஆக்டிவ் வருவாங்க. ஸ்லோவா போடான்னுங்கிறேன். டேய் ஸ்லோவா போடா. இவனுக்கு போறதே பயமாகுது. எங்க இச்சுன்னு உள்ள போறானுங்களோ, எங்க அச்சுன்னு சாவ போறானுங்களோன்ட்டு. ஸ்லோவா போ. Slower போனா நானும் சரவணாவும் பண்ணி ஸ்லோவா பண்றோம். பிகாஸ் இங்க பாருங்க மொத்த டைல்ஸும் இங்க கீழே வந்துடும். ஸ்லோ Oh my god. நைஸ். பயங்கரமான இது இங்கே நிற்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தான் ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கிளம்புறது பெட்ரு. போகலாம். எத்தனை பேர் அடிபட்டா எவ்வளோ இது பாருங்க, எவ்வளோ டைல்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டிரைவருக்கு வந்து எதுவும் ஆகலை. ஸோ அவர் வந்து சின்னதாக ஒரு பேக் இன்ஜுரி மட்டும்தான், ஒரு லேஸாக வந்து தேய்ச்சன மாதிரி வந்து இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி வந்து யாருக்கும் எதுவும் இல்லை ஹோப்ஃபுல்லி. ஸோ எல்லோரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் காருக்காரங்க தான் நாங்கள் எவ்வளோ சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இத்தனைக்கு டார்ச் லைட்லாம் வச்சு அடித்தோம், நம்ம ஸ்லோவாக போங்கன்ட்டு. ஸோ எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான். ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நானும் சரவணாவும் வந்து செஞ்சோம். என்னடா எவ்வளோ சொன்னாலும் கேட்கல காருக்காரங்க மட்டும். அதனால் எதுவும் நடக்கலை, யாருக்கும் எந்த பெரிய விதமான பாதிப்பும் இல்லை. ஒரே சந்தோஷம். நீங்களும் ரோட்டில் போனீங்க, ஹைவேல போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி சண்டேல நல்ல ஒரு நாங்களே வந்து வீடியோ போடல. ஸோ இன்றைக்கி ரைடு எதுவும் எங்கேயும் போகலையே அப்படின்னு நாங்கள் மைண்டு ஃபுல்லாக அப்செட்டு எங்களுக்கெல்லாம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ரைடு வந்து போயிருக்கணும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து வேலை விட்டு வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. ஸோ நானும் வந்து சாப்பிட்ணும். ஸோ அதனால் இவனும் சாப்பிட்ணும். அதனால் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆகி போச்சு நைட்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானே டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம். ஏன்னா எங்களால் ஓவர் டயர்டு, இவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டயர்டு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பலை இன்றைக்கி ரைடுக்கு. ஆக்சுவலாக நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தோம். 1 வீக்காக இந்த இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி பிளேஸுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இன்றைக்கி நடந்திருக்கு. நாங்கள் ஏதோ என்னன்னு தெரில, சும்மா ஒரு ஏதோ என்ன சொல்கிறதுனா நாங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இந்த டைமில் இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்ட்டுலாம் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் அங்கே இருக்கிறவங்க உண்மையாக சொல்லப்போனால் அங்கே இருக்கிறவங்க இந்த டைமில் இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க.
நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இந்த டைல்ஸ் எல்லாம் தூக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓரம் போட்டாங்க. நாங்களும் வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நாங்கள் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அங்கேருந்து போயிடாதீங்க, அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே பாருங்கள். ஸோ நான் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். இது வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ மறக்காமல் வண்டி வந்து பார்த்து ஓட்டுங்க. காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, சைக்கிளாக கூட இருக்கட்டும், எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி பார்த்து ஸ்லோவாக ஓட்டுங்க. ஆப்போசிட்டில் என்ன இருக்குது என்ன இது இருக்குன்றது பாருங்கள். அதே மாதிரி டைசன் சொல்கிற ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு மட்டும் வண்டியை ஓட்டவே ஓட்டாதீங்க. எப்போ என்ன நடக்குன்றதே தெரியல. ஸோ நீங்கள் வண்டியில் போகும்போது கூட சரி கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு இதை வந்து நீங்கள் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. அவ்வளோதான் கைஸ். அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?